இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நிகழ்தகவு பரவல்கள். நிகழ்தகவு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது காயின்ஸ் ஞாபகம் வரும், கார்ட்ஸ் ஞாபகம் வரும், ஆர் டைஸ் ஞாபகம் வரும். ஏன்னா இதை வச்சு நம்ம சம்ஸ் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா. இப்போது நிகழ்தகவு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிகழ்தகவு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நிகழலாம் அல்லது நிகழாமலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன்னா அந்த காயின் டாஸ் பண்ணும்போது ஒன்று தலை விழுகும், அப்படி இல்லைன்னா பூ விழுகும். தலைதா விழுகும் அப்படின்னு சொல்ல முடியாது, பூதா விழுகுன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் அங்கே நிகழலாம். அனதர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வீரர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு வீரர் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் கண்டிப்பாக தோற்றுருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டில் எது வேணாலும் அங்கே நிகழலாம். இதை தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நிகழ்தகவு பரவல்களில் சமவாய்ப்பு மாறி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமவாய்ப்பு மாறியோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நாணயம் ஒரு முறை சுண்டப்படுகிறது என்க, ஹெச் மற்றும் டி என இரு கூறு புள்ளிகள் கூறுவெளியில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா எஸ்ஸால் டினோட் பண்ணுவோம். எஸ் செட் ப்ராக்கெட்டில் ஹெட் கமா டெயில். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் இஸ் டு எஸ் இம்ப்ளைஸ் ஆர் என்பது தலைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமவாய்ப்பு மாறி. எக்ஸ் இஸ் டு எஸ் இம்ப்ளைஸ் ஆர் என்பது தலைகளின் எண்ணிக்கை என்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது சமவாய்ப்பு மாறி, எஸ் அப்படிங்கிறது கூறுவெளி, ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர். கூறுவெளியில் இருக்க உறுப்புகளுக்கு நம்பர் ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்தோன்னா அது நமக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வர்றது ரியல் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ எக்ஸ் ஆஃப் கூறுவெளியில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பு எது? ஹெட். இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ் என்பது தலைகளின் எண்ணிக்கை என்க. இங்கே நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது? தலைகளின் எண்ணிக்கை 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் டெயில். பூக்களின் எண்ணிக்கை இங்கே எவ்வளோ இருக்குது? 1. ஆனால் நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது தலைகளின் எண்ணிக்கை தான் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 0 அப்படின்னு போடுறோம். எக்ஸ் என்னும் சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு. நமக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு, 0,1. எக்ஸ் என்னும் சமவாய்ப்பு மாறியின் மதிப்பு 0,1. செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். இப்போ இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு போகலாம். ஒமேகாவுக்கு பதிலாக தான் நம்ம கூறுவெளியில் இருக்க உறுப்புகளை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா செட் ப்ராக்கெட்டில் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 0 and 1. நமக்கு 0 எப்போ கிடச்சிச்சு? ஒமேகா வந்து டெய்லாக இருக்கும்போது கிடச்சிச்சு. அதாவது ஒமேகா வந்து பூவாக இருக்கும்போது நமக்கு 0ங்கிற வேல்யூ கிடச்சிச்சு. 1ங்கிற வேல்யூ எப்போ கிடச்சிச்சு? ஒமேகா வந்து ஹெட்டாக இருக்கும்போது நமக்கு 1ங்கிற வேல்யூ கிடச்சிச்சு, தலை. இதைத்தான் நம்ம சமவாய்ப்பு மாறி அப்படின்னு சொல்கிறோம். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அந்த வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா ரியல் நம்பராக தான் கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ இதை தான் சமவாய்ப்பு மாறின்னு சொல்கிறோம்.